பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள், ஆகையால் ஜெயித்தீர்கள், ஆகையிலும் ஜெயித்தீர்கள், ஏனிலும் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த நாள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன சொல்லப்பட்டதுன்னா, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள், ஆகையால் ஜெயித்தீர்கள், ஏனிலும் உலகத்தில் இருக்கிறவர்களும் பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் பார்க்கிலும் நம்மளில் இருக்கிறவர் பெரியவர். ஆனாலும் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்க. நம்மளாம் யாரால் உண்டாயிருக்கிறோம்? தேவனால் உண்டாயிருக்கிறோம். இப்போ தேவனோட அறியாத சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. எப்படி? நம்ம எல்லாருமே பிள்ளைகள், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே தேவனுக்கு பிள்ளைகள். அவரால் நம்ம உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். அதனால தான் சொல்லப்படுது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டீர்கள், ஆகையால் ஜெயித்தீர்கள், ஏனிலும் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. இந்த வசனத்தை கேட்ட உடனே உங்களுக்குள்ள என்ன வரணும்? ஒரு புத்துணர்ச்சி வரணும். எப்படி புத்துணர்ச்சி வரணும்? நான் தேவனால உண்டாயிருக்கிறேன். நீங்கள் ஆண்டவர் என்னால் அறியாமல் இருந்தீங்கன்னா, கிறிஸ்துனால உங்களுக்கு இந்த நற்செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், ஆகையால் நீங்கள் ஜெயித்தீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுவீங்களே சில பேர், ஐயோ, நான் கிறிஸ்துவோட பிள்ளைகளா இல்லை, இந்த உலகத்தில் நான் எப்படி ஜெயம் கொள்ளுவேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் ஜெயித்தீர்கள், ஏனிலும் உலகத்தில் இருக்கிறவர்களும் பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்துருகளும் பார்க்கலும், பிசாசுகளை பார்க்கலும், உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்கலும், பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களை பார்க்கலும் நம்மளில் இருக்கிறவர் யார்? பெரியவர். அவரே உலகத்தை சிருஷ்டித்தவர். இந்த நம்ம நினைக்கலாம், நம்ம சின்னதாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். நம்மளோட கூட இருக்கிற எத்தனை பேர்? 10,000 என்ன பண்ணுவார்? தலைமுறைக்கு மேலே இருக்கிற அந்த கடவுளெல்லாம் நம்மளோட கூட இருக்கிறார். யார்? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது அப்படின்னு பார்த்தா வரலாறு பூர்வமாக எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களோ நம்மளோட கூட இருக்கிறார். ஏன்னா அவங்கள நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு தாசை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? அவங்க பிள்ளைகள்லாம் ஆண்டவரோட பிள்ளைகள், இவங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது, எந்த கஷ்டம் வரக்கூடாது, எந்த துன்பம் வரக்கூடாதுன்னு நம்மளுக்கு என்ன பண்ணாங்களாம்? பாதுகாக்கிறாங்க. அவங்களிலும் பார்க்கலும் இயேசு கிறிஸ்து ஆனவர் நம்மளோட கூட ஒவ்வொரு நாளும் இணைந்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டீர்கள், அதனால் நீங்கள் ஜெயித்தீர்கள், ஏனிலும் உலகத்தில் இருக்கிறவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களோடு இருக்கிற பார்க்கலும், எல்லா ஜனங்களும் பார்க்கலிலும் நம்மளோட கூட இருக்கிற தேவன் பெரியவர். நம்மளோட கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். அவர் நம்ம கஷ்டத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை தருவார். நம்ம துன்பத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை தருவார். நம்மளுக்கு தேவைகளை சந்திப்பார். நம்மளுக்கு விடுதலை தருவார். நம்மளுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நம்மளுக்கு சந்தோஷத்தை தருவார். அந்த சந்தோஷம் எங்கே கிடைக்குன்னா, இயேசு கிறிஸ்து இடத்துல வரணும், ஆண்டவர் இடத்துல கேட்கணும், அப்படின்னு நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம். அதைங்க சொல்லப்பட்டிருக்குது. யோவான் இதில் 1 யோவான் இது படிக்கிறோம். அது யோவான் 14வது அதிகாரத்தில் பார்க்குறோம். என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், உலக கொடுக்குற சமாதானம் இல்லை, என் சமாதானம் உனக்கு வைத்திருக்கேன்னு சொல்றாரு. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு நீங்கள் உலகத்தில் இருக்க என்னையில் இருக்கும், நீங்கள் பெரியவர், நான் உங்களுக்கு பெரியவனாக இருக்கிறேன். நீங்கள் உலகத்தை குறித்து கவலைப்படுறீங்க, உலக மனுஷங்களை குறித்து ஏன் கவலைப்படுறீங்க, தேவைகளை குறித்து ஏன் கவலைப்படுகிறீங்க? ஆண்டவர் இடத்துல நம்ம வரும்போது எல்லா தேவைகளையும் சந்திப்பார், எல்லா கஷ்டங்களையும் நீங்களாக்குவார், எல்லா துன்பங்களையும் நீங்கள் ஆக்குவார். அதுக்கு துன்பங்கள் நீங்களாக்குறதுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? தேவனிடத்துல வரணும், தேவனிடத்துல ஜெபம் பண்ணணும், தேவனிடத்துல நம்ம துதி செலுத்தணும். அப்போ துதி செலுத்தும் போது, ஆராதிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது, கர்த்தரிடத்துல இணைந்து வாழும் போது ஆண்டு நம்மளுக்கு உதவி செய்வார். இந்த நாள் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்களில் தேவன் பெரியவராக இருக்கிறார். நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள், உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அந்த அற்புதம் செய்யணும்னா ஆண்டவரை விசுவாசிக்கணும், கர்த்தர் இடத்துல வரணும், ஆண்டவர் இடத்துல விசுவாசமா இருக்கணும், தேவன் அற்புதம் காலம் செய்வார். God bless you. Praise the Lord.